இன்னைக்கு நம்ம தெகினோ முகுராதி எத்பான் மோலோட எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி எய்கோ கூட மோகுராவையும் எங்கள் ஊருக்கு வா, அது மாதிரி தாத்தா இன்னும் உயிரோட தான் இருக்காரு, நீ தான் அவரை காப்பாற்றுன அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாள். அதோட என்ன சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் மோகுரா கூட இருக்காங்களோ அவங்க எல்லாராலுமே கூஸ்ட்டு பார்க்க முடியும். அது மாதிரி தான் அந்த தாத்தாவும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாரு சின்ன பிள்ளையிலேருந்து. அது எல்லாமே நான் மூட நம்பிக்கை நினச்சிட்டு இருந்தேன். முன்ன பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாமே உண்மைன்னு புரிஞ்சுது. நீனும் எங்கள் தாத்தா பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அதோட அங்கே நிறைய டேஸ்டியான ஃபுட்டெல்லாம் இருக்கும், நீ வந்தனா உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கே, என்கிட்ட காசு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உன்னை ஏக்க சொல்கிறான், நான் உனக்கு காசு போட்டு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உன்னை இவன் சொல்கிறான், ஐயோ ஒரு படிக்கிற பொண்ணு என்ன கூப்பிட்டு போகலாமா, அதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே மாகி கேட்குறான், ஏன் என் காசில் சாப்பிட்றப்பெல்லாம் தெரியலையா அந்த தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் மூக்குறக்கு ஒரு ஐடியா வருது. ஏன்னா அந்த நெக்கோச்சிக்கி அந்த ப்ரொஃபஸர் இருக்கார்ல, அவங்க குடும்பம் தான் இவன் எந்த உதவி கேட்டாலும் செய்யலாமே, நான் பேசாமல் அவரை கூப்பிட்டு தரேன், அவரையும் டூருக்கு கூப்பிட்டு வந்தால் அவர் ஃபேண்டஸியாக நாவல் எழுதுறவர் தானே, இங்கே நடக்க போகிற ஃபெஸ்டிவல் ஒரு மர்மடை பற்றி தானே, அதை பற்றி அவர் எழுதின மாதிரி ஆயிடுச்சு, எனக்கும் அவர் செலவு பண்ண மாதிரி ஆயிடுச்சு, அவரையும் நான் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். அப்போ தான் அடுத்த சீனில் கட்டுறாங்க. பார்த்தா இவளோட ஊர் ஒரு கடலுக்கு நடப்புற இருக்க ஒரு ஐலாண்ட், அங்கே தான் கப்பலில் போயிட்டுருக்காங்க. ப்ரொஃபஸர், அவரோட ஒய்ஃபு கியோ, அப்புறம் இந்த ஷியோ அந்த பொண்ணு, இது மாதிரி எல்லாருமே கூட்டிகிட்டு தீவுக்கு விட்டுருக்காங்க. அவர் சொல்லிகிட்டே இருக்காரு இந்த மருமடை பற்றி. இப்படி எல்லாருமே ட்ரிப்பை சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா கடலுக்கு நடுப்புற குட்டியாக ஏதோ கல் வச்சு பண்ணியிருக்காங்க. இவ போய் பார்த்துக்கிட்டு இருக்கா, ஷியோ இது என்ன சூப்பராக இருக்குது, என்னது இது அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கா. அப்போ தான் ஏக்கோ சொல்கிறான், இது மாதிரி இங்கே வர டூரிஸ்ட்லாம் ரொம்ப ஆர்வத்தில் அங்கே நீந்திட்டு போயிடுவாங்க, ஆனால் அப்படி போயிடக்கூடாது, அது அவங்களுக்கே பிரச்சனையாக முடிஞ்சிடும், அதுதான் அந்த மேர்மேடுக்காக கட்டின கோயிலாம், இதுக்காக தான் இந்த திருவிழாவே நடக்குதான். அதை மோகுரா சொல்கிறான். அப்போ இங்கே யாருமே நீந்த மாட்டீங்க போலையே அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் அப்படி தான், ஏன்னா எல்லாருக்குமே பயம், இது இழுத்துட்டு போயிடும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் மாகி மோகுரா பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். இது மாதிரி மோகுரா சொன்னான், அவன் இருக்க இடம் ஒரு சிறை மாதிரி அப்படின்னு சொன்னான். ஆனால் எப்படி அவன் அந்த இடத்த விட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கான், யார் இவனுக்கு பர்மிஷன் கொடுத்தா? சில நேரத்துக்கு மோகுரா பார்க்க இவன் எல்லாருக்குமே உதவி செய்வான். சொல்லப்போனால் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் எப்படி இருக்கணும்னு இவன்ட்டு கற்றுக்கலாம், அந்த அளவுக்கு இவன் இருக்கான், எப்படி இவன் இப்படிலாம் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மோகுரா பற்றியே மாகி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே அந்த தீவுக்கும் சேர்ந்துடுறான். அப்போ தான் மாகி கேட்குறான், சரி ஏக்கோ நம்மளாம் இங்கே வந்துட்டோன்னு உங்கள் அப்பா அப்பான்ட்ட சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இவ சொல்கிறா, பார்த்தியா இன்னும் நீ சிட்டி பாயாவே இருக்கியப்பா, நம்ம எப்போ இந்த போட்டை விட்டு இறங்கினோமோ அப்பயே இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏக்கோ இது மாதிரி இவ்வளோ பேரை கூட்டுட்டு வந்துருக்குறா, அவங்க யாருக்கும் எந்த க்ரைம் ரிப்போர்ட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் இந்த ஐலாண்டு முழுக்க பரவிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க கத்திக்கிட்டு இருக்கான், எது அவ்வளோ வேகமாக இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட இவ சொல்கிறா, ஏக்கோ இங்கே ஒரு முக்கியமான ரூல் இருக்குது, இந்த சிட்டிக்கு அதாவது இந்த ஐலாண்டே பார்த்துக்கிற அந்த லேடி இருக்காங்க, அவங்க தான் இங்கே ஹெட்டு மாதிரி, அவங்களுக்கு முன்னாடி நீ எதுவும் தப்பாலாம் அவங்கள பற்றி பேசிடக்கூடாது, அவங்கள பற்றி எதுவுமே பேசக்கூடாது, அதோட அவங்களுக்கு முன்னாடி பீன்ஸ் எல்லாம் சாப்பிட்றவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் சொல்ல மாட்டான். அதை நீ தெரிஞ்சிக்கணும்னா இந்த இடத்துலையே நீ செட்டில் ஆகணும், அதோட நீ செட்டில் ஆகி 3வது நாள் 3 வருஷம் கழிச்சு தான் உனக்கு அதை பற்றிலாம் கதையெல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் கத்திக்கிட்டு இருக்கான், என்ன இப்படி காமெடிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அங்கே பாட்டி வந்துடுறாங்க. அந்த பாட்டி ஏக்கோ திரும்பி வந்துட்டியா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, சரி கெஸ்ட் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்க போல, இந்த பைக்கை எடுத்துகிட்டு போ, எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கொண்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பைக்கெல்லாம் கொடுத்து விடுறாங்க. ஏன்னா ஏக்கோட வீடு ரொம்ப தூரமாக இருக்கான். சரி யார் யார்கிட்ட லைசன்ஸ் இருக்குன்னு பார்த்தா மாகி, ஷியோ, அப்புறம் மோகுராட்டையும் லைசன்ஸ் இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் கூட்டிட்டு தானே போவாங்க. இந்த மோகுரா மட்டும் வெயிட் பண்ணாமல் சைக்கிள் இந்த பைக் வேகத்துக்கு செம்ம வேகமாக ஓட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்கான். இவன் ஏக்கு கத்திக்கிட்டு இருக்கான், நான் தான் உன்னை வெயிட் பண்ண சொன்னேன்னா ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. தனியெல்லாம் அங்கே என்னால் நிற்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி அங்கே நிறைய பேர் சுற்ற ஆரம்பிச்சிருக்கோம், அதோடய மோகுரா சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. அப்படியே பைக் ஓட்டிகிட்டு ஒரு வெளியே மலை உச்சியில் இருக்கு இவங்க வீடு. அங்கே வந்துடுறாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாருமே வரவேற்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே வந்ததில்ல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொள்ளு தாத்தாவும் அங்கே தான் இருக்காரு, மோகுராவோட ஃப்ரெண்டு. ஆனால் மோகுரா அவருக்கு ஞாபகமே இல்லை. அப்போ தான் ஏக்கு எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அது மாதிரி அம்மா அப்பா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா, அப்புறம் இவளுக்கு தம்பி தங்கச்சிலாம் இருக்காங்க. எல்லாருமே பேசிகிட்டு இருக்கப்ப தான் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, இது மாதிரி நீங்கள் எல்லாருமே போய் ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணுங்கள், அதோட தாத்தாவையும் கூட்டிட்டு போங்க, அந்த கொள்ளு தாத்தாவையும் அப்படிங்கிற மாதிரி ஏக்கோட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே இங்கே ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்திருக்காங்க. ஏக்க சொல்லிட்டு இருக்கா, இதுதான் அந்த மேர்மேடோட சிலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் மாகி பார்க்குறான், நம்ம பார்க்குற மேர்மேட்லாம் எப்படி இருக்கும், அழகாக க்யூட்டாக இருக்குமா, இது பார்த்தா கொடூரமாக இருக்குது இந்த சிலை, வித்தியாசமாக இருக்கே சிலையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதை ஏக்க சொல்லிட்டு இருக்கா, இதில் அம்பு எரிஞ்சு இதை எரிச்சிருவாங்களாம், அதுதான் ஹைலைட்டே இந்த ஃபெஸ்டிவலில்
அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. இது வந்து நம்ம எப்படி தீபாவளிக்கு ராவணன் எரிப்பாங்க அது மாதிரி போல். அதோட அங்கே இருக்க நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா அதான் மோகுரா வந்து அந்த தாத்தாவுக்கு தான் அடையாளமே தெரியலையே. அப்பயும் வந்து வேற ஏதோ பேர் சொல்லி தான் மோகுரா கட்டிகிட்டு இருப்பாரு. அங்கே வந்து ஷூட்டிங் கேம்லாம் இருக்கும். இதில் வந்து இந்த தாத்தா சூப்பராக சுடுறாரு. ஆனால் மோகுராவுக்கு வரல. உன்னே மோகுராவை பளிச்செல்லாம் காட்டிகிட்டு இருக்காரு. பார்த்தா மோகுரா வந்து அம்பு சூப்பராக ஏறான். அதை பார்த்தோன்னே இந்த தாத்தாவுக்கு ஒரே பொறாமை. என்ன இது வயசானவனை வந்து தோக்கடிச்சிட்டுன்னு உனக்கு வந்து பெருமை வேறையா அப்படின்னு துப்பிட்டெல்லாம் போகிறாரு. இது மாதிரி அவர் வந்து மோகுரா வம்புழுத்துட்டு சுற்றிட்டு இருக்காரா. அப்போ தான் வந்து ஷியோ வந்து கடல்கிட்ட போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. கடல் ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அப்போ தான் ஏக்கு பார்க்குறா. பார்த்தா கடலுக்குள்ளேருந்து ஏதோ கருப்பாக எந்திரிக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. மோகுரா கூட சேர்ந்தோன்னு தான் எல்லா பேயுமே தெரிய ஆரம்பிச்சிருது. இப்போ தான் பார்த்தா அங்கே வந்து நிஜமாவே ஒரு மர்மேடு தான் எந்திரிச்சிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு? ஷியோவுக்கும் அந்த ஒய்ஃபுக்கும் மட்டும்தான் தெரியாது. இவங்க 2 பேரும் திரும்ப முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஏக்கோட தாத்தாவுக்கும் தெரியும். ஏன்னா மோகுராவோட ஃப்ரெண்டு தானே. அதுவா எந்திரிச்சு வேதான்னு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கு. எல்லாருமே பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த ஏக்கோ சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி போட்டெல்லாம் போச்சுன்னா தானாவே அந்த கல்லுக்கிட்ட ஈர்க்கப்படுமா, யாராச்சும் உள்ளே விழுந்துட்டாங்கன்னா தானாவே அந்த கல்லுக்கிட்ட போயிடுவாங்களா, அது மாதிரி நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் தாத்தா சொல்கிறாரு, ஏன்னா அந்த மர்மேடு வந்து ரொம்ப சோகமாக இருக்கா. நம்ம என்ன தான் ஃபெஸ்டிவல் பண்ணாலும் அவளோட சோகத்தை யாராலையுமே போக வைக்க முடியல. நம்மளால் பண்ண முடியாதெல்லாம் அவள்கிட்ட தள்ளியே இருக்கணும், அவளை தொல்லை பண்ணாமல் அது பண்ணால் மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் ஏக்க சொல்கிறா, பாத்தியா இது மாதிரி தான் எங்கள் தாத்தா நிறைய விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மோகுராட்ட சொல்கிறா. அப்போ தான் மோகுரா வந்து பழசை வச்சு பார்க்குறான். அப்போ போர்க்காலத்தில் கூட மோகுரா வந்து அந்த தாத்தாவோட உடம்ப சரி பண்ணியிருப்பானா. மறுநாள் கட்டுறாங்க. 2 பேரும் ஒன்றா வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப தான் அந்த தாத்தா சொல்லிட்டு இருக்காரு, நீனும் அதெல்லாம் பார்க்கறது தானே அப்படின்ற மாதிரி. பார்த்தா சுற்றி ஒரே ஆவிகளாக நிற்கிது. அப்போ இந்த தாத்தா சொல்லியிருப்பாரு, இதுங்கள்ட்ட நம்ம தள்ளியே இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் ஏக்க போக்குறா, இது நீயா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இது ஒரு பையன் தான் நிற்கிறான். அவன் பேர் மோரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். மோரின்னு சொல்லிட்டு அவனும் நிற்கிறான். பார்த்தா வந்து ஏய்கோட்ட இருக்க மாதிரியே பொம்மை அவன்கிட்டையும் இருக்கு. இவன் போயிட்டு பேசுகிறான், நான் தான் ஏய்கோ, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுனா அவன் வந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். எல்லாரும் பார்க்குறாங்க, உன் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதோட இங்கே ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிது. அதே மாதிரி இங்கே ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிருச்சு. அங்கே வந்து ஒரு வயசான லேடி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி, எங்கள் குடும்பத்து சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ஏய்க்கு சொல்கிறான், எந்த லேடி தான் இந்த சிட்டிக்கு, அதாவது இந்த ஐலாண்டுக்கே ஒரு ஹெட்டு மாதிரியா, சொல்லப்போனால் ஒரு குயின் மாதிரி அப்படின்னு மோகுரா சொல்கிறப்ப, இல்லை கிங்குக்கு அம்மா மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்னென்னா இவங்க தான் வந்து இங்கே வந்து சீ ஃபுட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணி அனுப்புவாங்க தெரியுமா வெளிநாட்டுக்கெல்லாம். அது மாதிரி கம்பெனி வச்சுருக்காங்களா. இங்கே இருக்க ஐலாண்டில் இருக்க எல்லா மக்களுமே அந்த கம்பெனியில் தான் இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. அப்போ இவங்க தானே ஹெட்டு மாதிரி. இதான் அவரோட பையன், அவர் தான் அந்த கம்பெனிக்கு ஓனரு, இதான் அவங்க அம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டிகிட்டு இருக்கலாம். அப்போ பார்த்தா அவங்க சொல்கிறது தான் இங்கே சட்டம் ரூல் எல்லாமே. இவங்களை வந்து எய்த்தே யாருமே பேச மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், டோக்கியோ மாதிரி இங்கே கிடையாது, இவங்க தான் இங்கே எல்லாமே. அதனால நம்ம எது பேசணுன்னாலும் கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும், பார்த்து தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏக்க சொல்லிகிட்டு இருக்கா. அதோட அந்த பாட்டியாக ஏதோ வித்தியாசமாக டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டுறாங்க இந்த ஃபெஸ்டிவலுக்காலையா. அதனால எல்லாருமே அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறத மட்டும் தான் கேட்பாங்களா. எல்லாரும் அதே மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அதோட ஃபெஸ்டிவல் முடிஞ்சிருது. எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாருமே தூங்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க. பார்த்தா கேர்ள்ஸ் தனியாக தூங்கணும், பாய்ஸ் தனியாக தூங்கணும். அந்த கியோட குடும்பம் ஒன்றா தூங்கலான்னு பார்த்தா முடியாதான். எல்லாருமே தனித்தனியாக தான் தூங்கணும், மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஏக்க சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து அந்த ஒய்ஃப் கேட்டுட்டு இருக்காங்க, இது மாதிரி மோரி நீ ஒரு பையன்கிட்ட பேசினே இல்லை, அவன் ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து ஹஸ்பண்ட் கேட்குற, ஏன் நீ எதுவும் ஃபியூச்சரை பார்க்க முடியல உங்களால், அது மாதிரி எதுவும் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ, இல்லை எனக்கு சரியாக தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஏய்க்கும் பார்த்துட்டு, இருங்க நான் போய் ஃபோட்டோ எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் கிராஜுவேஷன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரோம். ஹைஸ்கூல் முடிக்கிறப்ப எடுத்த ஃபோட்டோவான். அவன் இப்படி இருந்தான், திடீர்னு இப்படி மாறிட்டான், என்ன சின்ன தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் குண்டாயிட்டான், கொஞ்சம் பார்க்கவே ஒரு மாதிரி ஆகிட்டான்னா பயந்து போய் வேற இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.